யாருக்கும் தெரியாம நீ போராடிட்டு இருக்கியா? எல்லாரும் வாழ்க்கைய ஈஸியா வாழ்ற மாதிரி இருக்க. நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தோணுதா? சில சமயம் எதுக்காக இவ்வளவு முயற்சி பண்றேன்னு கூட தோணும். எல்லாரும் முன்னேறுற மாதிரி இருக்கும். நீ மட்டும் அப்படியே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தோணும். யாரிடமும் சொல்ல முடியாம எல்லாத்தையும் உனக்குள்ளேயே அடக்கி வச்சிட்டு இருக்கியா? அது ரொம்ப வேதனையா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரம் உனக்கு தகுதி இல்லைன்னு கூட தோணும். மற்றவங்களோட வாழ்க்கைய பார்த்து நாம மட்டும் ஏன் இவ்வளோ பின்னாடி இருக்கோன்னு ஃபீல் பண்ணுவேன். அவங்களோட சந்தோஷம் உன்னை இன்னும் கஷ்டப்பட வைக்கும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு தோணும். அதனால இப்போ நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிப்ப. நம்ம ஆள முடியுமா? இது நடக்குமா? இப்படிதான் தினமும் உனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? வளர்ச்சி எப்பவுமே சத்தமா இருக்காது. சில மாற்றங்கள் அமைதியாதான் நடக்கும். மரம் வளர்ற சத்தம் யாருக்காவது கேக்குமா? கேட்காது தானே. ஆனா அது தினமும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி நீ இப்போ அமைதியா செய்யற ஒவ்வொரு முயற்சியும் மெதுவா உன்னை செதுக்கிக்கிட்டே இருக்கு. நீ ஒன்னும் தேங்கி நின்னுக்கல, துவண்டு போகல. நீ உன்னை சிறந்தவனா மெருகேத்திக்கிட்டு இருக்க. நீ இப்போ சந்திக்கிற எல்லா கஷ்டங்களும் உன்னை தண்டிக்க வரல, உன்னை பலப்படுத்த தான் வந்திருக்கு. வாழ்க்கை சில நேரம் உன்னை சோதிக்கும். ஏன்னா நீ உண்மையில யாருன்னு உனக்கே காட்டணும்ல. அதனாலதான் இந்த வலியும் இந்த போராட்டமும் இந்த துன்பமும் ஒரு நாள் உன் மிகப்பெரிய பலமா மாறும். அதனால இப்போ நீ சோர்ந்து போயிருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. யாரும் கவனிக்கலன்னு உன் முயற்சியை நிறுத்திடாதே. நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் நேரம் எடுத்துதான் மலரும். ஆனா மலரும் போது அதோட அழகு வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாறும். நீ அமைதியா தாங்கின ஒவ்வொரு கஷ்டமும், நீ யாருக்கும் தெரியாம செய்த ஒவ்வொரு முயற்சியும் உன்னை நீயே நம்ப முடியாத அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போகும். அந்த நாள் தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. மெதுவா உன் வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தான் இருக்கு.